எடப்பாடி இன்னும் மோசங்க. எடப்பாடி மாதிரி அவர் ஒரு நல்ல சிஎம்னு கூட சொல்லலாம். ஆனால் கட்சிக்கு நல்ல தலைவர் கிடையாது. அவர் அந்த 4 காலம் கட்சியை உருட்டினார் ஆட்சியை. அது கூட ஏற்றுக்கலாம். ஆனால் அவர் நல்ல பொதுச் செயலாளர், கட்சி வழி நடத்ததில்லை. ஒரே ஒரு அறிக்கை மட்டும் இன்னைக்கு கொடுத்தா கூட அவர் நாளைக்கு முதலமைச்சர் ஆகிடுவார். என்ன கொடுக்கணும்? ஏன்னா நான் இந்த கட்சியோட பொதுச் செயலாளர், நான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர். என்னை ஏற்றுக்கொள்வது யாராக இருந்தாலும் சரி, அது சின்னம்மாவாக இருந்தாலும் சரி, பெரியம்மாவாக இருந்தாலும் சரி, அண்ணன் ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, அண்ணன் டிடிஓ யார் வேணாலும் வரலாம். அவங்களுக்கு தகுதிக்கும் திறமைக்கு ஏற்ப உரிய பங்களிப்பு அளிக்கப்படும் சொன்னால் எவ்வளோ மெச்சூரிட்டியான வார்த்தை. எப்போ சொல்லலாம்? ஒரு சிலரை தவிர யார் வேணாலும் வரலாம். ஐயா அந்த ஒரு சிலர் நிற்க வைக்கிறேன். அதுதான் அவரோட வீழ்ச்சிக்கு காரணம். கூட இருக்கிறவங்க கூட அதை எடுத்து சொல்ல மாட்டுறாங்க. ஒன்று எடுத்து சொல்லணும், இல்லை தைரியமாக சொல்கிறவங்களும் கூட இல்லைன்னு அர்த்தம். ஒரு ஜால்ரா அடிக்கிறவங்க கூட வச்சு இருந்தா என்ன பண்ண முடியும்? தமிழ்நாட்டில் மாவட்ட செயலாளருங்க இருக்கிறாங்க, ஒரு மாவட்ட செயலாளரும் சரி கிடையாது. இப்போ அந்த மாவட்ட செயலாளரும் திமுக விலகி போயிட்டாங்க. ஆல்ரெடி போயிட்டான். மெட்ராஸில் ஒரு 5 மாவட்ட செயலாளர் ஆல்ரெடி ஆதிராஜாராம் எக்ஸப்ட் ஆதிராஜாராம் தவிர மற்ற அத்தனை பேரும் வேலைக்கு போயிட்டான். மெட்ராஸில் இருக்கிற வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை. ஆமாம், மத்திய சென்னையில் ஆதிராஜாராம் தவிர, மத்திய சென்னை தவிர மற்ற அத்தனை பேரும் வேலைக்கு போயிட்டான். அதில் ஒரே ஒரு வெங்கடேஷ் பாபு மட்டும் அப்புறாணி மட்டும் நீக்கிட்டு இங்கே இருக்கிற விரிக ரவி, இங்கே இருக்கிற டி நகர் சத்யா, பவர் புரோக்கர்லாம் நீக்காமல் என்ன பண்ணுறேன்? ஏன் உன்னை நீக்கிட்டு அவங்களுக்கு வேறு பற்றி கொடுத்துட்டு மாவட்ட செயலாளர் கிங் மாதிரி போடணுமா இல்லையா?